வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நாம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு போய் பார்த்துடலாம். இதுக்கு வயலட் கலர் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இன்றைக்கி ஒயிட் கலர் கத்திரிக்காய் தான் கிடச்சிருக்கு. இதேமாதிரி குட்டி கத்திரிக்காவை 4 நாளாக கீறி வச்சுக்கணும். இந்த மாதிரி கீறி தண்ணியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி, குட்டியோண்டு கொஞ்சம் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 கீறி வச்ச கத்திரிக்காயில் மசாலா உள்ளே வைக்கணும். இப்போ இதுக்கு நான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மல்லி பவுடர் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளுக்கு அப்புறம் மிளகாத்தூள் 1, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2, மொத்தம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இந்த மசாலாவை. இப்போ இந்த மசாலாவை தான் நம்ம அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். உள்ளுக்கு எல்லாத்தையும் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது குழம்பாகவும் வைக்கலாம். இன்னொன்று வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வைப்பாங்க. கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா மட்டும் போட்டு தயிர் சாதத்துக்கெல்லாம் அந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கீறி வச்ச கத்திரிக்காயில் இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். உள்ளுக்குள்ளே மசாலா நல்லா பார்த்திங்களா, உள்ளுக்குள்ளே மசாலா வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயிலையுமே இதே மாதிரி மசாலா உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 கீறி வச்சுருக்கிறதுல உள்ளே அவ்வளோத்துலேயும் மசாலா ஸ்டஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா உள்ள மசாலா இறங்கியிருக்கு பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீதி இருக்கிற மசாலா வச்சுருங்க. இது நம்ம குழம்புல கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ எண்ணெய் ஓரளவு கொஞ்சமாக சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு கத்திரிக்காவை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சமாக வதக்கிக்கணும். வதக்கி தான் குழம்புல வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்தளவு எண்ணெய் ஊற்றினாலே போதுங்க. ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிச்செல்லாம் போட தேவையில்லை. இந்தளவு எண்ணெயே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தீயை ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமான சைஸ்லேயே தீ வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா கரிஞ்சிரும். அதனால தான் நான் மூடாமல் வச்சு வதக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் நல்லா வதக்கிக்கோங்க. அதிகமாக வச்சோன்னா மசாலா ஃபுல்லும் கருகிருங்க. அதுக்காக தான் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்களா, நல்லா வதங்குது. கத்திரிக்காய் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுருவோம். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ முதல்ல வெங்காயம் போட்டிங்கன்னா வெங்காயமும் கருக ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன். ஏன்னா புளி கரைச்சி ஊற்றணுங்கிறதுனால தக்காளி ரொம்ப கம்மி போட்டிருப்பேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ மீதி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இதை நாம் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். மசாலாக்குள்ளே வைக்கிற அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ குழம்புக்குன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு போடணும். இப்போ புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி விட்டுருக்கேன்.
சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பு, உரப்பு, புளிப்பு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிடட்டும். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. அதாவது நம்ம போட்ட கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இருக்கா, அப்போ வெந்துட்டுன்னு அர்த்தம். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கேன் இதில். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிடலாம். நான் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள். இப்போ ஒரு கத்திரிக்காய் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்து இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போனா நல்லா வெந்துட்டுன்னு தான் அர்த்தம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்தா நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் ஓரளவுக்கு லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு, நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குழம்புல வந்து கொட்டிக்கலாங்க இதை. அவ்வளோதான், குழம்புல கொட்டியாச்சு. சூப்பரான டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கங்க. இன்னொரு சமையல் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.